அந்த நடிகையை வந்து நான் ஃபேண்டா நடிகை அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து ஃபேண்டா குளிர்பானத்துக்கு ஒரு விளம்பர தூதராக, பிராண்ட் அம்பாசிடராக கொஞ்ச காலம் இருந்தாங்க. ஓ. இந்த ஃபேண்டா நடிகை அவங்களுடைய அப்பா ஒரு ஸ்டார் ஹோட்டல் மேனேஜரா இருந்திருக்காரு. ஓகே. அம்மா வந்து இல்லத்தரசி தான். ம். அவங்க அப்பாவுக்கு இவங்க நடிகை ஆன விஷயமே முதல்ல பிடிக்கல. அதற்கு பிறகு அம்மாவும் பொண்ணும், அதாவது தன்னுடைய மனைவியும் மகளும் அடிச்ச கூத்துகள் எதுவுமே அவருக்கு சுத்தமா பிடிக்கல. டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு போனாக்கா வந்து சொசைட்டில பெரிய அசிங்கமா போயிடும் ம். அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு சமூக நிர்பந்தத்துக்காக இவங்களோட சேர்ந்து வாழ்ந்திருந்தாலும் தவிர அவர் வந்து ஒரு ஒட்டுதலோட வாழல. இதை வந்து ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னார். ம். அந்த ஹோட்டலுக்கு அந்த என் பத்திரிகையாளர் நண்பர் போனப்போ அந்த ஸ்டார் ஹோட்டல்ல மேனேஜர்ன்ற முறையில் அவர் அங்கே உட்காந்துருந்ததை பார்த்தாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட போய் கை குலுக்கிட்டு இந்த ஃபேண்டா நடிகையை பற்றி சில விஷயம் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்போ சார் அவங்களுக்கு கல்யாணம் பண்ண போறீங்க, அது மாதிரி. ஏன்னா அப்போவே அவங்களுக்கு வந்து 26, 27 வயசு ஆகியிருந்தது. எப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ண போறீங்கன்ற மாதிரி ஏதோ கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சொன்னாராம், என் மகளை பற்றியோ என் மனைவியை பற்றியோ என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. நான் அவங்களுடைய செயல்கள் எதுவுமே எனக்கு உடன்பாடு இல்லை. நான் வந்து டிட்டாச்சு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் குடும்பத்தில் தாமரை இலை தண்ணி போல ஒரு ஒட்டுதல் இல்லாம தான் அந்த குடும்பத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த அப்பா, அந்த நடிகையின் அப்பா சொன்னாராம். ஸோ அந்த அப்பா 2012ஆம் ஆண்டு காலமாகிட்டாரு. இந்த அம்மாவுக்கு தன் மகளை எப்படியாவது எந்த விதத்திலாவது நிறைய பணம் புகை சம்பாதிக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் இருந்திருக்கு. அதுக்கு ஏற்ப தான் அவங்க செயல்பட்டுட்டு வராங்க.